ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி வந்துட்டு எங்கள் மாமா உயிரோட மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. வாங்கலே, உங்களுக்கு அந்த மீனெல்லாம் காட்டுறேன். எங்கள் மாமா வந்துட்டு கட்லா மீனும் விரால் மீன் தான் வாங்கிட்டு வந்தாங்க. கட்லா மீன் ரெண்டுமே வந்துட்டு செம்ம பெருசாக இருந்துச்சு. இப்போ பாருங்களேன், அந்த மீனை க்ளீன் பண்ணவங்களே போதும்னு ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டாங்கப்பா. கையிலே பிடிக்க முடியல, வலிக்கிட்டே வந்துச்சு. ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு விரால் மீன் பாருங்களேன், உயிரோடு இருக்குது. 2 மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எப்படி உள்ளே விளையாடுதுன்னு பாருங்கள். கட்லா மீன் வந்துட்டு இப்போ க்ளீன் பண்ணி எடுத்துட்டாங்க. விரால் மீனை வந்துட்டு கையில் எடுக்க துள்ளி ஓட, அப்புறம் கையில் எடுக்க துள்ளி ஓட, இந்த மாதிரியே இருந்துச்சு. நான் வீடியோ எடுக்கல மட்டும் அந்த மீன் துள்ளவே இல்லை, அப்படியே சைலண்ட்டாக இருந்துச்சு. இப்போ பாருங்களேன், கையில் எடுப்பாங்க, அப்படியே துள்ளி ஓடிரும் பாருங்களேன். ஓடிடுச்சா, அப்புறம் போய் பிடிக்க போய்க்கிருந்தாங்க. எங்களுக்கு வந்துட்டு வெளியே வந்து துணி துவைக்கிறதுக்குன்னு கொஞ்சம் இடம் இருக்குது. அந்த இடத்துல தான் எங்கள் மாமா உட்காந்து இப்போ வந்துட்டு மீன் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை க்ளீன் பண்ணவங்களும் அவங்களுக்கு போதும்னு ஆயிடுச்சு. கையில் எடுக்க வலிக்கிட்டே வருதா, அதனால் அவங்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ வந்துட்டு மாமா க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மீனை. நான் வந்துட்டு குழம்பு வைக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்துட்டு விரால் மீனை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டாங்க. இப்போ நான் வந்துட்டு நாங்கள் கழுவி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு மண் சட்டியில் தான் மீன் குழம்பு வைக்க போகிறோம். மண் சட்டியில் மீன் குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும். இப்போ வந்துட்டு எண்ணெய் போட்டுட்டு வெந்தயம் போட்டு பச்சை மிளகா, பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளி சேர்த்துக்குவோம். தக்காளி நல்லா மசியறதுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். நல்லா தக்காளி மசிஞ்சோன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். நம்ம வந்துட்டு இப்போ புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம்ல, புளி தண்ணி மிளகாத்தூளும் கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்துட்டு இப்போ வந்துட்டு வதக்கி வச்சுருக்க வெங்காய தக்காளியில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா குழம்பு நல்லா வத்துனதுக்கப்புறம் மீனை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணோன்னா அவ்வளோதான், சூப்பரான மீன் குழம்பு ரெடி. மண் சட்டியில் வச்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இப்போ மணி என்னன்னு தெரியுமா? எத்தனை மணிக்கு குழம்பு வைக்கிறேன்னு பாருங்களேன். 11 மணி ஆயிடுச்சு. நைட்டு 11 மணிக்கு குழம்பு வைக்கிறேன். எங்கள் மாமா குழம்பு வைக்கிற வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியாது, எனக்கு இருக்க சாப்பாடை போடு, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தேன். அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சுஜுவை பாருங்களேன், டிவியை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கு. நான் வந்துட்டு இப்போ ஹாய் சொல்லுவேன். எப்படி ஹாய் சொல்கிறாரு பார்த்தீங்களா? இப்போ வந்துட்டு அவங்க அப்பாவை வேறு சேனல் வந்துட்டு சேஞ்ச் பண்ண சொல்லுது. இப்போ அவரே வந்து ரிமோட்டை வாங்கி வேறு சேனல் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுவார். எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். பார்த்தீங்களா எப்படி சேனல் சேஞ்ச் பண்ணுதுண்டு? அவங்க அப்பாட்ட இப்போ கொடுத்து அப்பா நீங்கள் சேனல் சேஞ்ச் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொன்னோம். அவங்க அப்பா வந்துட்டு இப்போ சேனல் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போ வந்துட்டு நான் வந்து நைட்டே மீன்லாம் வந்துட்டு கொஞ்சம் வறுத்து சாப்பிட்றதுக்கு வந்துட்டு சாய்க்கு, மாமாவுக்கு, சுஜிக்கெலாம் கொடுத்தேன். அவங்க 3 பேரும் வந்து உட்காந்து இப்போ வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சுஜுவும் வந்துட்டு மீன் விரும்பி சாப்பிட்டுச்சு. அதுக்கப்புறம் சரி நம்மளும் சாப்பிட உட்காந்துடலாம் அப்படின்ட்டு நானும் வந்துட்டு சாப்பாடு போட்டுட்டு சாப்பிட உட்காந்துட்டேன். எனக்கு வந்துட்டு மீன் தலை ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்காக நான் வந்து மீன் தலை எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய். புதுசாக பார்க்குறவங்க வந்துட்டு எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்